பையா பாண்டி நல்லா இருக்கணும் தான் நினைச்சேன் அனிஷ். இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ये लीजिए। விடுங்க பையா, டீ குடிங்க. நடந்ததுல எனக்கு பெரிய வருத்தம் எல்லாம் இல்ல அனிஷ். ஆனா வீட்டுல எல்லாருக்கும் இது எவ்வளவு வருத்தமா இருக்கும். நான் தான் பேசி நம்பிக்கை கொடுத்து அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனேன். இந்த முறை கண்டிப்பா நல்லது நடக்கும்னு அவங்க எவ்வளவு நம்பிக்கையா வந்தாங்க. அவங்கள வருத்தப்பட வச்சதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு அனிஷ், ஆரம்பத்துல இருந்தே இந்த சம்பந்தம் வேணுமான்னு அவங்க கேட்டுட்டு நான் தான் வானதி எதுக்காக வெயிட் பண்ணி கஷ்டப்படணும்னு எதை பத்தியும் யோசிக்காம ஓகே சொல்லிட்டேன். ஏன் பையா, இந்த நிச்சயதார்த்தம் நின்னதுல உங்களுக்கு வருத்தமே இல்லையா? எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் இல்ல அனிஷ். நான் பாண்டிக்காக தானே இந்த கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். என் வீட்டுல இருக்கிற யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப என்னோட கல்யாணம் நடக்கலன்னா பாண்டி கல்யாணமும் தள்ளி போயிட்டே இருக்குல்ல. தேவையில்லாம அவன் ஏன் எனக்காக காத்துட்டு இருக்கணும் சொல்லு. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். பையா, நீங்க உங்க வீட்டு ஆளுங்களை பத்தி கவலைப்படுறீங்க, ஆனா அவங்க உங்களை நினைச்சு கவலைப்படுறாங்க. எனக்கும் உங்களை ஒரு 10 வருஷமா தெரியும். கிட்டத்தட்ட உங்க வீட்டு ஆளு மாதிரி தான் நானும். அப்புறம் என்ன கேட்டா நானுமே அவங்க நினைக்கிறதான் சரின்னு சொல்லுவேன் பையா. உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அது நல்லா விசாரிச்சு நல்ல பொண்ணை பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும்னு நானும் ஆசைப்படுறேன். அதான் உங்க வீட்டு ஆளுங்களும் யோசிக்கிறாங்க. இனி எனக்கெல்லாம் எங்க அனிஷ் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கெல்லாம் எனக்கு ராசி இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அடுத்து பாண்டிக்கு தான் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு, அவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். ஆனா நான் தான் எப்படியாவது அவனுக்கு சொல்லி புரிய வச்சு அவன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். என் கல்யாணம் நடக்காம இருக்கிறதெல்லாம் நினைச்சு எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. ஊர்ல எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா இல்லையா என்ன? நானும் அந்த மாதிரி இருந்துட்டு போறேன். எனக்கு அதுல எல்லாம் எந்த வருத்தமும் இல்ல. ஏன் பையா இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதான் பாக்குறல அனிஷ், இதுக்கு மேல நடக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு. நான் இத கேட்கலாம்